எத்தனை பேருக்கு சொரக்காய் கூட்டு பிடிக்கும்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஹீட்டில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சொரக்காவை நல்லா மேலே ஃபுல்லாக தோல் சீவிட்டு கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விதை இருக்கும். அந்த விதையை வந்து நீக்கி எடுத்துங்க. பிஞ்சு காயாக இருந்தால் விதையை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக முத்தலாக இருந்தாலுமே விதையை தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அரைச்ச பவுட்ரு போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கட்டி ஆயிடும். அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றி ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துருங்க. ரொம்ப குழைய வேண்டாம், காய் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு குழையாமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் வேக வச்சிருக்க காயை வந்து அப்படியே அதில் ஊற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலையும் மிளகாவும் போட்டு அந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி வற்றணும், ரொம்ப வற்றக்கூடாது. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வற்றுச்சுன்னா ஒரு மாதிரி திக்காயிரும். இதுவே ஆறுனது கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து சாப்பிடுங்க. இது வந்து நீர் பிரிஞ்சு வந்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்லாம் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது, உங்களோட குழந்தைக்கும் நல்லது. அம்மாவையோ மாமியாரோ செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள், முடிஞ்சால் உங்கள் புருஷனையும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். டாட்டா, பை பை.